இந்த மண்டல விரதம் பூர்த்தியான ஒருத்தனுக்கு தான் 18ஆம் படி ஏறக்கூடிய தகுதி உண்டாயிருக்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்த வழி. அது ஏன் அவ்வளவு நாள் விரதம் இருக்கணும் அப்படின்னா, நம்முடைய மனது பக்குவப்படுறதுக்கு. உலகத்திலேயே வேற எங்கேயுமே படிகளுக்கு பூஜை நடந்து நம்ம பார்க்க முடியாது. எல்லா இடங்கள்லயும் படிகள் இருக்கு, படிகள் நம்ம ஏறத்தான் பயன்படுத்துறோம். ஆனா அந்த படிகளுக்கு பூஜை நடக்கக்கூடிய ஒரே இடம் சபரிமலை. இந்த படி பூஜையுடைய தத்துவமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சபரிமலையை சுற்றி இருக்கக்கூடிய 18 மலைகளுடைய அதிஷ்டான தேவதைகள் 18 பேரும் இந்த சன்னிதானத்துக்கு காவலா 18 தேவதைகளா அங்க குடியிருக்கிறதாகவும், அந்த 18 தேவதைகளுக்கு விசேஷமான பூஜைகள் நடத்துறதாகவும் தான் படி பூஜையுடைய தாற்பயத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த தத்துவம் வேற எங்கேயும் நம்ம காண முடியாத ஒரு விசேஷமான ஒரு தத்துவம். அப்போ பூஜைக்குரிய பொருட்கள் மேல நம்ம காலை வச்சு ஏறதுக்கு நமக்கு தகுதி கிடையாது. சாதாரணமா வீட்டுல உள்ள பூஜை பொருட்கள் எதிராக நம்ம கால் பட்டா கூட நம்ம தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம், தெரியாம கால் பட்டுடுதே அப்படின்னு. ஆனா இங்க பூஜைகள் நடத்தப்படக்கூடிய அந்த 18ஆம் படி மேல நம்ம காலை வச்சு ஏறுறோமே, அதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு விஷயம் தான் இந்த விரதம். அந்த விரதம் பூர்த்தி ஆகும் போதுதான் அந்த 18ஆம் படியை ஏறக்கூடிய தகுதி நமக்கு ஏற்படுறது. இது கொஞ்சம் நம்ம ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம். அதனாலதான் இந்த 41 நாள் விரதம் இல்லாமல் 3 நாள் 4 நாள் விரதம் இருந்து ஏறக்கூடியவர்களுக்கு பூர்ணமான பலன் கிடைக்காம போறது. சபரிமலை யாத்திரையில ஐயப்பனை தரிசனம் பண்றது பெரிய விஷயம் இல்ல, இந்த படிகள் மேல ஏறதுக்குண்டான தகுதியை நம்ம தயார்படுத்திக்கணும் நம்மள.